ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். உண்மையிலே கட்டாயம் மனதில் பட்டதை சொல்லணும். இந்த இருக்கிற நபரை டிக்டாக் ஊடாகத்தான் தெரியும். டிக்டாக்கில் லைக் பண்ணுவார், பார்ப்போம். அவர் டிக்டாக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார், பார்ப்போம், தெரியும். திடீரென்னு ஒரு கத்தாரில் இருக்கிறாருன்னு தெரியாது, வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு தெரியும், எங்கன்னு தெரியாது. திடீரென்னு இன்றைக்கு காலையில் நஜ்மாவில் கண்ட உடனே விரைச்சி போய் நின்றார். வாங்கன்னு கூட்டி கொண்டு டீ வாங்கி தந்தார். அப்போ ரெண்டு டீயை குடிச்சிட்டு கேட்டார், என்ன மாதிரி என்ன நிலைமை, ஷோ மாதிரிக்கு வீடியோவிலெல்லாம் டிக்டாக்கில் அப்படின்ட்டு சொன்ன. நம்மளோட நிலைமை இப்படி தான் போகுது, 4 வருஷமாக இதே மாதிரி தான். இப்போ என்னோடதுல வேலை இப்படி பிரச்சனை பொறுப்புகள் சொன்ன உடனே யோசிக்கிறாரு. யோசிச்சு போட்டு சொல்கிறாரு. அப்போ அவர் ரீஞ்சன் அவர் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. இப்போ தான் அவரும் கஷ்டப்பட்டார், அப்படி இப்படின்னு நிறைய கடன் பிரச்சனையிலேருந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை, வாகனம் எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கிறாரு, சந்தோஷம். ஆனால் நான் இந்த பிரச்சனையை கதைக்க யோசிச்சு போட்டு சொல்கிறாரு, ஹெல்ப் பண்ணுவேன், உதவி செய்வேன் அப்படின்ற மாதிரி. அவர் மனத்தை பார்க்க விளங்குது, நல்ல குணம். அப்போ டக்குன்னு அவர் வேலை செய்கிற கடை எதிர்க்குத்தான் நஜ்மாவில். கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு கொண்டு அவர் இடங்கள் கடையெல்லாம் காட்டிட்டு, வேறு யாருமா இருந்தால் இப்போ சொந்தம் பழகினவன்கிட்ட நம்மளோட கஷ்டத்தை சொல்லும்போது அவடத்துல சரி நான் பாருன்னு எடுத்து போய்த்துருவான். ஃபோனில் கதைக்கும் போது சரி இன்னொரு கோல் எடுத்து வைப்பான். அப்படி இருக்கிற காலத்தில் இவரை டிக்டாக்கில் மட்டும்தான் தெரியும். கண்ட உடனே கூட்டிக் கொண்டு டீ வாங்கி தந்து உதவி செய்வேன், உங்களுக்கு நான் வேண்டதை செய்வேன்ன்ற ஒரு நல்ல மனப்பாங்க பாராட்டணும். அப்படிப்பட்ட சிந்தனை உடைய ஆக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளால் நேரடியாக அனுப்பப்பட்ட ஆக்கள். இப்படியான ஒரு இரக்க குணம் உள்ள ஆக்கள். அப்போ அப்படியான ஆக்களை கடவுளாலே நேரடியாக அனுப்பப்பட்ட ஆக்கள் என்று தான் நான் புரிஞ்சு கொள்வது. ஏனெண்டா அந்த உதவி செய்கிற மனப்பு அங்கே தானே. அதனால் அவங்களுக்கு அந்த பெரிய உள்ளம் தான் சொல்லணும். அப்போ கடைக்குள்ளே கூட்டிகிட்டு கொண்டு அவர் என்ன செய்கிறாருண்டா, சும்மா கதைச்சி போட்டு விடையும் இல்லை. சிலாக்கள்னா சரி கண்டுத்தம் டிக்டாக் ஃப்ரெண்ட்ஸோட கண்டுத்தம் இடத்துல விட்டுருப்பாங்க. ஆனால் வேறு வாட்ஸ்அப் நம்பரை தந்து எந்த நம்பரையும் வாங்கிட்டு எங்களுக்கு அவசரம், தவிக்க முடியாத காரணம், அப்படி இப்படி என்ன ஹெல்ப் வேணுமெண்டா கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்பரை வாங்கியிருக்கிறாரு, நம்பரை தந்திருக்கிறாரு. பாருங்கள், யாரும் அப்படி செய்ய மாட்டான். அந்த கொடுக்குறத விட கொடுக்குற மனசீரிக்கு தானே அந்த நினைப்பு, அந்த கதை. அதே ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு மிகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு செயல். இதே போல் எனக்கு இன்னும் ஒரு ஆள் இருக்குது, லட்சக்கணக்கில் அள்ளித்தந்து இப்போது உதவி செஞ்சு கொண்டிருக்கிற ஆள் இருக்குது. அவரை காட்ட முடியாது, நான் அவரை காட்டுறேன். அந்த சொன்ன மனசி நல்ல மனசி பாருங்க. யாரும்